Hi friends, welcome to ROJAS COOKIng. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரெயின்போ கேக் வித் மிரர் கிளேஸ் ரெசிபி தான். ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு இதுல முட்டை சேர்க்கல, அதே மாதிரி தயிர் வேண்டாம், மைதா மாவு வேண்டாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நாளைக்கு கோதுமை மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதிலே ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர், பவுடர் சுகர்லாம் சேர்க்கல, நார்மலான சுகர் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக எல்லாம் கலந்தது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தால இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்குற பால் லைட் சூடான பாலாக இருக்கணும், ரொம்ப சூடாகவும் வேண்டாம், அதே மாதிரி சூடு இல்லாமலும் வேண்டாம். லைட் சூடான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த சுகர் நல்லா கரையிறது வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பீடாகவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம், அந்த சுகர் நல்லா கரையணும், அவ்வளோதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு சலடை வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் அன்றைக்கி சேர்த்துருக்கேன். நம்ம அன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதுலேயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு விஸ்க் வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாலாம் மிக்ஸ் பண்ணவே கூடாது. உங்களால் எவ்வளோ ஸ்லோவாக முடியுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். நம்ம பேக்கிங் சோடா கூட இதில் சேர்க்கல இல்லையா, அதனால் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணவும் வேண்டாம், அதே மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எப்போ பாருங்கள், நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி ரெயின்போ கேக் பண்ணுறதுனால நான் இதை ஒரு 6 பங்காட்டு பிரித்து எடுத்துக்க போகிறேன் கலர் சேர்க்கறதுக்காக. உங்கள்கிட்ட எத்தனை கலர் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கலர் சேர்த்துக்கிறேன். எல்லோ, ஆரஞ்சு, க்ரீனு, அப்புறம் டொமேட்டோ ரெட்டு, ராஸ்பெரி ரெட்டு, ப்ளூ கலர், இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்னென்ன கலர் இருக்கோ அதே மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ எல்லாமே ஸ்பீட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும், அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 5 டின் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்மளோட கேக் பேட்டர் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பேட்டரில் இருந்தும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து கன்டினியூஸாக சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அந்த ரெயின்போ கேக் நல்லா கலராக கிடைக்கும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பேட்டரியுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் 5 டின்னுக்கு பதிலாக ஆரஞ்சு டின் கூட எடுத்துக்கலாம். 5 டின்னில் நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆரஞ்சு டின்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பேட்டரியும் சேர்த்துட்டேன். அப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதை ப்ரீஹீட் பண்ணால் அவன், அப்படி இல்லைனா குக்கரில் உள்ள வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணால் அவனில் குக்கரில் உள்ள வச்சுட்டு ஒரு 50 to 55 மினிட்ஸ் ஆகும். எனக்கு 55 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் ஆரஞ்சு டின்னில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கம்மியாகும், ஒரு 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் ஆகும். எனக்கு 55 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இது ஆறட்டும் கேக்கு. அடுத்தால கிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இது 4 டேபிள் ஸ்பூன். அதுலேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நார்மலான சுகர் தான். அதுக்கப்புறமா இதுலேயே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பால் பவுடர் இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி சேர்க்குறோம்ல, 1 கப் தண்ணியை ஸ்கிப் பண்ணிட்டு 1 கப் பாலாட்டு சேர்த்துக்கோங்க தண்ணிக்கு பதிலாக. அப்போ நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரத்தில். நான் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். லைட்டாக திக்காக ஆரம்பிச்சதான் நம்ம லோ ஃப்ளேம் அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். நான் இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதிலே கொஞ்சமாக தேவைன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப கட்டி ஒரு பேஸ்ட் மாதிரிலாம் வர வேண்டாம். லைட்டாக இது கட்டியானா போதும். கட்டி ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வேற ஒரு சலடையில் சலிச்சுக்கிறேன். கட்டி எதுவும் இருந்தால் நம்மளுக்கு வந்துடும், அதனால தான் சலிச்சு எடுக்கிறது. இப்போ பாருங்க, நம்மளோட கிளேஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இதில் உங்களுக்கு விருப்பமான கலர் நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக இப்படி கிளேஸ் மேலே இப்படி சேர்த்துட்டு லைட்டாக இப்படி
நம்ம வந்து லைட்டாக கிளறி விட்டாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா வேறு பவுலில் வந்து கிளேஸை ஒயிட் கலர் கிளேஸை எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பமான கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலர் சேர்த்துட்டு நம்ம வந்து சேர்த்து ஊற்றும் போது அது வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 5 கலர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு தட்டுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட கேக்கை வந்து வச்சுக்கலாம். நான் கேக் வந்து திருப்பி வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்மளோட கிளேஸை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த கிளேஸ் வந்து லைட்டாக செட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்மளோட சூப்பரான ரெயின்போ கேக் வித் மிரர் கிளேஸ் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதில் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணல, கோதுமை மாவு வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முட்டை தயிர் எதுவுமே யூஸ் பண்ணல, பேக்கிங் சோடா யூஸ் பண்ணல. குட்டீஸ்க்கு வந்து கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல ரெசிபியும் கேக் ரெசிபி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.